கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 17:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யாரை பற்றி சொல்லுகிறது தெரியுமா? யோசபாத் ராஜாவை குறித்து. யோசபாத் ராஜா ஆசா ராஜாவின் குமாரன். ஆசா தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். ஆனால் பின் நாட்களில் தன்னுடைய கால்கள் வியாதி வந்த போது கர்த்தரை விட பரிகாரிகளை தேடினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோசபாத் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் பொறுப்பேற்றவுடன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? 4 சொல்லுகிறது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ யோசபாத் அவருடைய தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தரை தேடினார், அவருடைய கற்பனைகளின்படி நடந்தார், அவர் வழிகளில் நடக்க உற்சாகம் கொண்டார். இதனால என்ன நடந்தது? கர்த்தர் ராஜ்யபாரத்தை அவன் கையில் திடப்படுத்தினாராம். அடுத்தது அவனை ரொம்ப ஹானர் பண்ணினார். அவனுடைய அடையாளமாக யூதா மனுஷர் அனைவரும் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்களாம். 5 சொல்லுகிறது, நம்ம ஊர்ல தலைவர்கள் பொறுப்பெடுக்கும் போது பொக்கே கொடுத்து நம்ம வாழ்த்துகிறோம் இல்லையா? அது போல யூதா மக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த ராஜாவை கனப்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. பின் நாட்களில் இவர் கர்த்தருடைய வழிகளை அநேக மக்களுக்கு தெரிவிக்கும்படி அதற்கான சுவிசேஷ ஊழியத்தின் காரியத்துக்கு கூட ஆட்களை அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? உற்சாகமாய் தேடுகிறோமா? உற்சாகமாய் வேதம் வாசிக்கிறோமா? உற்சாகமாய் செபிக்கிறோமா? அல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோமா? யோசபாத் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறார், முன்மாதிரியாய் இருக்கிறார். கர்த்தருடைய வழியில் அவர் உற்சாகமாய் தேடினதுனாலே கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். இன்றைக்கு நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள், முயற்சிகள், வேலைகள், நம்முடைய போக்குவரவு எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை, வெற்றியை நாம் பார்க்க வேண்டுமானால் அவருடைய வழியில் நாம் உற்சாகமா இருக்கணும். உண்மையும் உற்சாகம் உத்தமமாய் அவரை தேடணும். அவருடைய வழிகளில் நடக்க உற்சாகம் பண்ணணுமா? அப்படி உற்சாகமாய் தேடுவோமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.